ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ராகினி. என்ன பாஸ், பாமகவுல இப்போ மாம்பழம் ரெண்டவுடைய போகுது. கட்சிய நான் தான் ஆரம்பிச்சேன், ஆனா என்ன நீட்டு பாக்குறாங்கன்னு ராமதாஸ் ஐயா இப்போ ஓப்பனா குமரியிருக்காரு. அன்புமணி தரப்பு என்ன துரோகத்தால வீழ்த்த பாக்குதுன்னு அவர் சொன்னது தைலாபுரம் தோட்டத்தை அதிர வச்சிருக்கு. இதோ வந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. பாமக நிறுவனர் ராமதாஸ் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகிகள் மற்றும் சில முக்கிய புள்ளிகள் தன்னை அரசியலிலிருந்தே ஓரங்கட்டச் சதி செய்வதாக பகிரங்கமா குற்றம் சாட்டியுள்ளார். 2. தன்னை வர்சஸ் மகன். கடந்த செப்டம்பர் 2025லேயே தனது மகன் அன்புமணியை கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்ததில் தொடங்கி இப்போ அந்த மோதல் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு. 3. மாம்பழம் சின்னம் சிக்கல். தேர்தல் ஆணையம் பாமகவின் மாம்பழம் சின்னத்தை அன்புமணி தரப்பிற்கு ஒதுக்கியதை எதிர்த்து ராமதாஸ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். 4. நான் தான் கட்சியின் நிரந்தர தலைவர், ஆனால் தேர்தல் ஆணையம் தவறான முகவரிக்கு கடிதம் அனுப்பி அன்புமணியை அங்கீகரித்துள்ளது என ராமதாஸ் தரப்பு வாதிடுகிறது. 5. இதற்கிடையே டெல்லி மற்றும் சென்னை உயர்நீதிமன்றங்கள் இந்த விவகாரத்தில் 3 வாரத்திற்குள் பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. அதுவரை சின்னம் முடக்கப்படவும் வாய்ப்புள்ளதாம். 6. அன்புமணி தரப்பு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் 25 தொகுதிகளை குறிவைத்துள்ள நிலையில் ராமதாஸ் தரப்பு திமுகவுடன் ரகசிய பேச்சுவார்த்தையில் இருப்பதாக ஒரு பரபரப்பு கிளம்பியுள்ளது. 7. பெற்ற தந்தையே மதிக்காதவர்கள் அரசியலில் ஜெயிக்க முடியாது என ராமதாஸ் ஆதரவாளர்கள் போஸ்டர் அடித்து வட மாவட்டங்களில் அனலை கிளப்புகிறார்கள். கண்ணா, மாம்பழம் இனிக்குமா இல்ல புளிக்குமாங்கிறது கோர்த்து கையில தான் இருக்கு. தைலாபுரம் கோட்டை இப்போ 2ஆ பிரிஞ்சு நிக்கிறது மத்த கட்சிகளுக்கு கொண்டாட்டமா இருந்தாலும் பாமக தொண்டர்களுக்கு திண்டாட்டமா தான் இருக்கு. ஐயா பக்கம் நிக்க போறாங்களா இல்ல சின்ன ஐயா பக்கம் போக போறாங்களா? 2026ல இந்த குடும்ப அரசியலுக்கு மக்கள் ஒரு பெரிய விசில் அடிக்க போறாங்க பாரு. It's a tragic split where the legacy of a party is caught between a father's authority and a son's ambition boss. மாம்பழம் சின்னம் யாருக்கு கிடைக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? பாமக பிளவு 2026 தேர்தல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? எல்லா எக்ஸ்க்ளூசிவ் பொலிட்டிக்கல் அப்டேட்ஸுக்கும் ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மைய லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Ragini signing off. Keep watching. Bye bye. ஒரு விசில் போடுங்க பாஸ்.